ஆன்லைனில் பிஸ்கெட் கிளாஸ் வந்து கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம ஒரு டேட் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே சேம் டேலியே வந்து நமக்கு ஆஃப்லைன்லேயும் ஃபியூ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். நம்ம டைப் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் ரெசிபியை வந்து கண்ணாலேயே பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டும் பக்காவாக நம்ம கொடுத்துறோம். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது வர டவுட்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் வந்து கமர்ஷியலையும் கவர் ஆகுது. ஆல்சோ கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ஃபுட் அடிட்டிவும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் மில்லட் பிஸ்கெட்ஸும் வந்து நம்ம சிலபஸில் வந்து கவர் பண்ணுறோம். அது நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பேக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஜீரோ நாலேஜில் இருந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 100% வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், காலும் பண்ணலாம். அதோட இன்னைக்கு நமக்கு சுண்டல், வடை, பாயாசம், கொழுக்கட்டைன்னு சொல்லி எல்லாமே நம்ம ஷாப்புக்கு வந்து வந்துருச்சு. அதெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இன்னைக்குள்ள கேக் ஆர்டருக்கு வந்து பேட்டர்லாம் நீட்டாக ரெடி பண்ணி பேக்கிங்க்கு வந்து ஏற்றியாச்சு. கொளத்தூரில் வந்து 41-42 அடியில் பெரிய பெரிய விநாயகர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்மே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. சரி, கொளத்தூர்லேயே இருந்துட்டு இவ்வளோ தூரம் போகிறோம், விநாயகரை பார்க்காம எப்படி அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து ஒரு விசிட்டை போட்டாச்சு. எருக்கங்கட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த கட்டையிலேயே ஃபுல்லாக 41 அடியில் பெரிய விநாயகர் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டைக்குள்ளேயும் நீங்கள் க்ளோஸராக கவனிச்சிங்கன்னா சின்ன சின்ன விநாயகர் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா இன்னொரு விநாயகர் வச்சிருந்தாங்க. இது வந்து பித்தளை தட்டுல நல்ல ஒரு 42 அடியில ஒரு பெரிய விநாயகர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போற ரூட்லயும் நிறைய விநாயகரை டெக்கரேட் பண்ணி சமசமையா வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.